வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காப்பியங்கள்ன்ற தலைப்பில் மணிமேகலை என்ற நூலை பற்றி பார்க்கலாம் வாங்க. மணிமேகலை என்ற நூலுடைய ஆசிரியர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். சீத்தலைன்றது திருச்சிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஊர். இது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நூல். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் தான் மணிமேகலை. அவளுடைய வரலாறை சொல்கிறதுனால இந்த நூலுக்கு மணிமேகலைன்ற பேர் வந்தது. பெண்ணுடைய பெருமை பேசுகிற இந்த புஸ்தகத்தில் ஆபுத்திரன் வரலாறு, அமுத சுரபி வரலாறு, காயச்சண்டிகை வரலாறு, வேச்சிக முனிவன் வரலாறுன்னு நிறைய கிளை கதைகள் இந்த காப்பியத்தில் இருக்கிறதுனால இது ரொம்பவும் பிரபலமான ஒரு காப்பியம் சொல்லலாம். இதில் காண்ட பிரிவுகள் இல்லை, ஆனால் 30 காதைகள் இந்த நூலில் இருக்குது. இந்த நூலை மணிமேகலை துறவு அப்படின்னும் சொல்லுவாங்க. காப்பிய தொடர்ச்சி, பாவலம், கால தொடர்பு, காப்பிய அமைப்பு, கதைக்களம்னு பல படைப்பு இயல்புகளை கருதி சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் அப்படின்னும் சொல்கிறது உண்டு. மக்களிடையே பௌத்த சமய கொள்கை பரப்ப எழுதப்பட்ட ஒரு சமய பிரச்சார நூல் தான் மணிமேகலை. கதை கூறுவதோட மூவகை பத்தினி பெண்டி பிணத்தினை எப்படி அடக்கம் அந்த காலத்தில் செஞ்சாங்க. அது செஞ்சது ஒரு 5 முறைகள் இருந்திருக்கு. ஒருத்தர் இறந்துட்டார்னா அவங்கள அடக்கம் செய்கிற முறைகள் 5 முறை இருந்தது. தீயவை 10, பசி பிணியை போக்கணும், சிறையை ஒழிக்க வேணும், ஏழைகளுக்கும் ஊனமுற்றவங்களையும் நம்ம காப்பாற்ற வேணுன்ற மாதிரி இந்த விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப முதன்மையான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காப்பியமாக இது இருக்குது. இதோட கதை என்னென்னா, மாதவிக்கு அப்புறம் அவருடைய மகள் மணிமேகலை அவங்களுடைய குல வழக்கப்படி இந்திர விழாவில் நடனம் ஆடுவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது மாதவி என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களும் துறவு பூண்டுடுறாங்க. தன் மகள் மணிமேகலைக்கும் துறவு பூணு செய்கிறாங்க. நீ துறவி ஆகிடுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ மணிமேகலையை இளவரசன் உதயகுமாரன் ஒரு தலையாக காதலிச்சுட்டு இருக்காரு. அதனால மணிமேகலை போகும்போது அந்த மணிமேகலையை அவரும் பின்தொடர்ந்து போகிறாரு. அப்போ உதயகுமாரர்கிட்ட மணிமேகலையை காப்பாற்றுறதுக்காக மணிமேகலா தெய்வம் அவளை மணிப்பல்லவன்ற ஒரு தீவுக்கு எடுத்துன்னு போகுது. மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு 3 மந்திரங்களை உபதேசிச்சுட்டு அது மறைஞ்சு போயிடுது. மந்திரங்களை வாங்கிக்கிட்ட மணிமேகலை மணிப்பல்லவ தீவை சுற்றி பார்க்குறா. அப்போ தீவ திலகை மணிமேகலையை பாராட்டுறா. அங்கே சிறப்புடைய பீடிகையை தொழுது ஏந்திய நிலையில் கோமுகி என்னும் பொய்கையிலிருந்து அமுத சுரபின்ற உணவு பாத்திரம் மணிமேகலையோட கைக்கு சேருது. மணிமேகலை அமுத சுரபியை பெற்ற மகிழ்ச்சியில் புத்த தேவனை துதித்து ஏந்தினா. அமுத சுரபியை கையில் கொண்ட மணிமேகலை புகார் நடத்த நகரத்துக்கு மாதவியை பார்த்து அவளை வணங்குறா. தொடர்ந்து உலக மக்களுக்கு பசி பிணியை போக்குற பணியை மேற்கொண்டா. ஏன்னா அமுத சுரபி உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் எடுக்க அல்ல குறையாது. அது மண் தீனி ஞாலத்து வாழ்வோருக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இந்த வரிகள் இந்த புத்தகத்தில் வருது. இதோட பொருள் மண் நிறைஞ்ச இந்த உலகத்தில் வாழற மக்களுக்கு உணவளிப்பவர் அவங்களுக்கு உயிர் கொடுக்குறவருக்கு சமம், அவரே உயிர் கொடுத்தவர் ஆவார் அப்படின்றதா இதோட கருத்து. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உரையுளும் அல்லது கண்டது இல். அதாவது அறம்னா தர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வாழ்க்கையில் நம்ம அறத்தோடு வாழணும்னா என்னன்னு கேட்டால் மறக்காமல் கேட்டுக்கோ. நிலை பெற்று வாழும் உயிர்க்கெல்லாம் உணவும் இருப்பிடமும் உண்டி உறையூர், இது கொடுக்கறது தான் அறம். இதை தவிர வேறு சிறந்த அறம் எதுவும் இல்லைன்ற மாதிரி கழுத்தாரமிக்க அடிகள் எல்லாம் இந்த நூலில் நிறைஞ்சிருக்கு. இந்த நூலை பற்றி நீங்களும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.